ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியில் ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒன்று, மல்லிகை செடியில் இலைகள் வாடுவதற்கான காரணிகள் என்னென்ன. அதாவது சாதாரணமாக பகல் நேரத்தில் இலைகள் வாடுறது எல்லா பயிர்களையுமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். அந்த மாதிரி பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தினால் வாடக்கூடிய இலைகள் இரவு நேரம் அதுலேருந்து சுலபமாக ரெக்கவர் ஆகி அடுத்த நாள் காலைக்குள்ளேயே ஒரு தெளிவான இலையாக காட்சியளிக்கும். அதற்கு பிறகு திருப்பி பகல் வேளையில் திருப்பி இலைகள் வாடும். இது காமனாக எல்லா வகையான பயிர்களையுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் மற்ற நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் வாடிட்டு இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இலைகள் வாடுவதற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே நேரத்தில் இது ஃபியூசேரியம் வில்ட் அப்படிங்கிற ஃபியூசேரியம் வாடல் நோய் இல்லாமல் எதனால் வாடும் அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம இந்த ஏற்கனவே மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய ஃபியூசேரியம் வில்ட் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான நோயை பற்றி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோவில் அந்த ஃபியூசேரியம் வில்ட் அப்படிங்கிற பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை பற்றியும் அது எந்த மாதிரி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன பூஞ்சான கொல்லிகள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சாயில் ரிஞ்சிங்காக கொடுக்கணும், எவ்வளோ அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்திருப்போம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறோம், போய் பாருங்கள். அண்ட் அதே நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன காரணங்களால் இலைகள் வாடும் அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் செகண்டாக நம்ம இந்த ஃபியூசேரியம் வில்ட் வாடல் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஒருவேளை ஆரம்ப நிலையில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம மண்ணில் ஆர்கானிக் முறையில் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த காரணங்களால் இலைகள் வாடும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் காரணம் அண்டர் வாட்டரிங். அதாவது மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய நீரை விட ரொம்ப குறைந்த அளவில் நீர் கிடைக்கும்போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். ஸோ அப்படி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது இலைகள் சாதாரணமாக வாடி தான் காய்ச்சலிக்கும். அதே நேரத்தில் இரவு வேளையிலையுமே அந்த இலைகளெல்லாம் ரொம்பவே வாடிய நிலையில் காய்ச்சலிக்கும். ஸோ இது இலைகள் காய்ந்து நொறுங்கக்கூடிய அளவுக்கு இலைகளை கொண்டு போவோம். ஸோ இது நம்ம அதிகமாக தண்ணி கொடுக்குறது மூலயமா சரி செய்யலாம். ஸோ இது எப்போ ஏற்படும் அப்படின்னா வறட்சி, செடிக்கு தேவைப்படக்கூடிய நீர் கிடைக்காம குறைந்த அளவில் கிடச்சிட்டு இருக்கும்போதும் இல்லைனா நீரே சரியாக கொடுக்கலனாலும் ஏற்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஓவர் வாட்டரிங். அதாவது மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரோட அதிக அளவு தண்ணீர் கிடைக்கும்போது அதை மேனேஜ் பண்ண முடியாமல் இலைகள் வாட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வேரல்கள் போன்ற பூஞ்சான நோய்கள் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் மல்லிகை செடியை. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்லிகை செடிக்கு கொடுக்கக்கூடிய தண்ணியை குறைக்கணும். ஸோ இந்த தண்ணி அதிகமாகும் போது இலைகள் வாடுறது மட்டும் இல்லாமல் இலைகள் மஞ்சையாக ஆரம்பிக்கும். ஸோ இலைகள் ஃபஸ்ட்டு வாடிய நிலை காய்ச்சலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சையாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மண் தண்ணி தேங்காத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக்கணும். ஸோ தண்ணி விட்டதுக்கு பிறகு தண்ணி தேங்கி நின்றுச்சுனாலும் இல்லைனா தண்ணி உடனே உரியலைனாலும் இந்த ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இது நம்ம டைரெக்டாக கொடுக்கக்கூடிய தண்ணியோட அளவை குறைக்கிற மூலியமாக தான் சரி செய்ய முடியும். அதே நேரத்தில் இந்த ஓவர் வாட்டரிங்கை நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணி நீரின் அளவை குறைக்கல அப்படின்னா நாளடைவில் வேரல்கள் நோய் ஏற்பட்டு தீவிரமடைந்து செடியை சாகக்கூடும். ஸோ அதனால் மல்லிகை செடிக்கு தண்ணி அதிகமாக கிடச்சி இந்த மாதிரி இலைகள் வாடுது அப்படிங்கிற சூழல் இருக்கும் பட்சத்தில் இலைகள் நாளடைவில் மஞ்சள் ஆகி செடியை படக்கூடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீரின் அளவை குறைத்து அதுக்கு ஏற்றாற் போல் பூஞ்சான குழிகள் பயன்படுத்தணும். ஸோ வேரல்கள் நோய்க்கு என்னென்ன பூஞ்சான குழிகள் பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறோம், பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேரல்கள் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பூஞ்சான குழிகள் பயன்படுத்தி அதை ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு விண்டு, அதாவது காற்று. சுற்றுச்சூழலில் மல்லிகை செடிக்கு கிடைக்கக்கூடிய காற்று அதிக அளவு கிடைக்குது அப்படின்னா அதுவும் குறிப்பாக கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இலைகள் வாடிய நிலை காய்ச்சி அளிச்சதுன்னா அந்த டைமில் சுற்றி அடிக்கக்கூடிய காற்று ஒரு ஆவரேஜாவோ இல்லைனா மினிமமாகவோ இல்லாத பட்சத்தில் அதிக அளவு காற்று அடிக்குது. குறைஞ்சது ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடிக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி இலைகள் வாடிய நிலையில் காய்ச்சலிக்கும். ஸோ நம்ம ரீசெண்டாக மல்லிகை செடி கவாத்து செஞ்சு விட்டுருந்தோம். ஸோ அந்த மல்லிகை செடி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இலைகள் எல்லாம் வாடிய நிலையில் காய்ச்சலிக்குது. ஆனால் அந்த இலைகளோட ஸ்டிஃப்னஸ், அதாவது அந்த இலைகளோட தன்மையை பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான செடியில் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் தண்ணி அதிகமானதாகவோ இல்லை தண்ணி குறைந்தோ கிடையாது. இதுக்கு காரணம் சுற்றிலும் அடிக்கக்கூடிய காற்று தான். எதனால் இந்த மாதிரி ஆகும்னா அதிகமான காற்று அடிக்கும்போது இலைகளில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீர் சத்து இலைகளில் குறையும் போது இலைகள் வாடிய நிலை காய்ச்சலிக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் இளம் இலைகள் இந்த மாதிரி வாடும்போது அந்த இலையோட ஸ்ட்ரக்சரே அப்படியே நின்றோம். அதாவது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமாக துளிர்விச்சு வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த எல்லா இலைகளும் ஒரு அளவில் நின்றதுக்கு பிறகு இலைகள் கிளியாத பட்சத்தில் அந்த இலை பழுத்து கொட்டுற வரை அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது இளம் இலையிலேயே காற்றால் இலைகள் வாடி தொங்கிய நிலையிலையும் மடங்கிய நிலையிலையும் காணப்படக்கூடிய சூழலில் இந்த இலைகளெல்லாம் அப்படியே முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது.
ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி வாடியதுக்கு பிறகு காற்று தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சுலபமாக அந்த விண்டால் ஏற்படக்கூடிய நீர் சத்து இழப்புலேருந்து செடி வந்து சுலபமாக ரெக்கவர் ஆகாது. இது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான். அதாவது விண்டால் ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். காற்றால் ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு செடியில் இருக்கக்கூடிய இலைகளில் இருக்கக்கூடிய நீர் சத்தை அதிக அளவு காய வைக்கும், அதிக அளவு குன்ற வைக்கும். அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தன்னால் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறையே செடி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒருவேளை காற்று குறையலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து செடி வந்து மீண்டல் ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபியூசேரியம் மில்ட் தான். அந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் வந்து நம்ம எந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிற எல்லாமே தனியாக அதுக்கு பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸில் சொல்லியிருந்திருப்போம். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி மல்லிகை செடியில் இலைகள் வாடும்போது ஒருவேளை ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம எந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செடியில் தான் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஒரு செடி முழுசாக அழிஞ்சது பிறகு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளாக அப்படியே அந்த வேர் வழியாக அந்த பூஞ்சானம் வந்து பரவிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா இப்போது ஒரு 50 மல்லிகை செடி கட்டமைப்பில், அதாவது ஒரு கட்டமான அமைப்பில் 5 அடி இடைவெளியோ 6 அடி இடைவெளியோ விட்டு நடவு செஞ்சு நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை செடி முதல்ல ஃபியூசேரியம் மில்ட்டால் பாதிக்கப்படுது அப்படின்னா அதற்கு கிட்ட இருக்கக்கூடிய லைன்ஸ், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ரோவாக இருக்கட்டும் இல்லைனா காலமாக இருக்கட்டும், இந்த ரெண்டில் எதில் இருக்கக்கூடிய மல்லிகை செடி கிட்ட இருக்குதோ அந்த செடி தான் நெக்ஸ்ட்டு பாதிக்கப்படும். ஸோ அந்த செடியையும் நம்ம கவனிக்காமல் விடும் பட்சத்தில் அப்படி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே ஒரு கரையில் இருந்து தான் இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் வந்து பரவும். ஆனால் இந்த மாதிரி மற்ற காரணிகளால் வாடக்கூடிய மல்லிகை செடி அப்படின்னு பார்க்கும்போது சடனாக எல்லா மல்லிகை செடியுமே ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் வாடி நிலையில் காணப்படும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோயாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதனால அந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கரையில் இருந்து தான் பரவும், எல்லா இடமும் உடனே பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுவும் குறிப்பாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா மல்லிகை செடிக்கும் உடனே இந்த மாதிரி வாடல் வந்து ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் ஒருவேளை இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மற்ற காரணிகளாக தான் காரணம் இருக்குமே தவிர அது ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோயாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு செம்மேந்தாக்குதல் வந்து அதிக அளவு ஏற்படுது அப்படின்னா அந்த செம்மேந்தாக்குதல் நம்ம ஒரு டைம் வர கட்டுப்படுத்தாமல் மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையுமே அது பரவி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு இலைக்கு எவ்வளோ அதிகமான செம்மேன்கள் இருக்க முடியுமோ அவ்வளோ செம்மேன்கள் இருக்கும்போது இந்த மாதிரி இலைகள்லாம் வாடக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாதிரி வாடக்கூடிய எல்லா இலைகளுமே மஞ்சள் அடித்து தான் காணப்படும், மஞ்சள் நிறத்தில் தான் காணப்படும். ஸோ பச்சையாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மல்லிகை செடியில் வந்து இந்த மாதிரி வாடிச்சு அப்படின்னா அதில் வந்து செம்மேந்தாக்குதல் இருக்கிறதுக்கான சான்சஸ் 0% தான். ஸோ அதனால் ஒருவேளை உங்களோட மல்லிகை செடியில் இலைகள் மஞ்சளாகி இலைகள் எல்லாமே வாடிய நிலையில் காணப்படுது அப்படின்னா அந்த செடியில் வந்து செம்மேந்தாக்குதல் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ செம்மேந்தாக்குதல் ஏற்படுத்தினா தான் அந்த மாதிரி இலைகள் எல்லாம் வாடி இலைகள் மஞ்சளாகி இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செம்மேனுக்கான மருந்துகள் பயன்படுத்துறது மூலிமா செம்மேனால் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை குறைச்சி மல்லிகை செடிக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை சரிவர கிடைக்க செய்யலாம். ஸோ அதுக்கு செம்மேன்களை அளிக்கிறதுக்கு என்னென்ன பெயின்கொல்லியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே மைடிசர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பெயின்கொல்லி பற்றின வீடியோஸ் வந்து போய் பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் வந்து நம்ம இயற்கை வழியில் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை வழியாக, அதாவது நீம் கேக் வேப்ப முன்னாக்கு பயன்படுத்துகிற மூலிமா இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஆரம்ப நிலையில் மல்லிகை செடியை பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மல்லிகை செடியை காப்பாற்றுறதுக்கும் நம்ம இந்த நீம் கேக் வேப்ப முன்னாக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த வேப்ப முன்னாக்கு வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 6 மாத மல்லிகை செடியோ இல்லைனா ஒரு வருடமோ இல்லைனா அதற்கு மேற்கொண்டு வயதுள்ள மல்லிகை செடியாக இருந்துச்சுனாலும் சொட்டு நீர் பாசனம் மூலயமா நீங்கள் மல்லிகை செடிக்கு தண்ணி பாய்க்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செடியை சுற்றி 2 சொட்டு நீர் ஓஸ் போட்டிருந்தாலும் சரி இல்லைனா 3-4 சொட்டு நீர் ஓஸ் போட்டிருந்தீங்கனாலும் சரி, எத்தனை போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செடிக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை 100லேருந்து 150 கிராம் இல்லைனா அதிகபட்சமாக 200 கிராம் வரை பயன்படுத்தலாம் வேப்ப புண்ணாக்கு. நீங்கள் 2 சொட்டு நீர் ஓஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா 2 சைடும் ஒரு செடிக்கு 150 கிராம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 75 கிராம் வைக்கலாம். இதுவே செடிக்கு 4 சைடும் சொட்டு நீர் ஓஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சொட்டு நீர் ஓஸுக்கு இருக்கிற இடத்துல சரியாக ஒரு அரை ஜான் கிள்ளி அரை ஜான் வந்து பள்ளம் நோண்டி அதில் வந்து நம்ம ஒரு 50 கிராம் விகிதம் செடிக்கு 200 கிராம் அப்படிங்கிற மொத்த விகிதத்தில் 4 சைடுமே 50 கிராம் வேப்ப புண்ணாக்கு பற்றிக்கலாம். ஸோ இது வந்து சரியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 15லேருந்து 20 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இந்த வேர் பூஞ்சான நோயான ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்கிறதுக்கு முடியும். அதாவது மண்ணில் இந்த ஃபியூசேரியம் அப்படிங்கிற பூஞ்சானம் வந்து வளர்றதையே நம்மளால் தடை செய்ய முடியும்.
ஸோ இப்படி தடை செய்கிற மூலயமா மல்லி செடிக்கு இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் ஒருவேளை இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் வந்து இப்போ தான் ஏற்பட்டு மல்லி செடியில் இலைகள் வந்து கொஞ்சம் லைட்டாக வாட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற சூழலில் காணப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போது மல்லி செடியை சுற்றி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வேப்பநாக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோயிலேருந்து மல்லி செடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிரும். ஸோ இதுவே ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த மல்லி செடியை பிடுங்கி அப்புறப்படுத்துறதை தவிர்த்து வேறு வழி கிடையாது. ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இப்போ தான் இலைகள் வாட ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வேப்பநாக்கு பயன்படுத்துகிற மூலயமா இந்த வேப்பநாக்கால் மல்லிகை செடிக்கு ஏற்படக்கூடிய சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன், மல்லிகை செடியோட பயிருக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த வேப்பநாக்கோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் இந்த வேர் வழியாக பரவி இருந்திருக்கக்கூடிய ஃபியூசேரியம் அப்படிங்கிற பூஞ்சானம் வந்து அழிஞ்சிரும். ஸோ அப்படி அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி அந்த மல்லிகை செடிக்கு வேர் பூஞ்சானமான இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 15லேருந்து 20 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் நம்ம வந்து ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோயை பற்றி தனியாக பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸில் குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய பூஞ்சான குழிகள் பயன்படுத்துறது மூலயமா காஸ்ட் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஓரளவு ஈக்குவலைஸ்டாகி தான் வரும். அதாவது செலவினம்னு பார்க்கும்போது பூஞ்சான குழி பயன்படுத்தினாலும் சரி, இல்லைனா வேப்பநாக்கு பயன்படுத்தினாலும் சரி, ரெண்டையுமே நம்ம பயன்படுத்துகிற குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவுலையும் பயன்படுத்தக்கூடிய முறையையும் வச்சு பார்க்கும்போது செலவுன்னு பார்க்கும்போது ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக சேமாக தான் வரும். ஒரு 10 to 20% வரை தான் செலவினம் வந்து கூடும். ஸோ முடிஞ்ச அளவு ஒருவேளை உங்களுக்கு ஆர்கானிக் முறையில் இந்த ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோயை சரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வேப்பநாக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. அண்ட் இதுவே ஒருவேளை கெமிக்கல் மூலமா நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஞ்சான குழிகள் பயன்படுத்துங்க. அண்ட் இன்னொன்று, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுமையாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனாலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி மல்லிகை செடி சம்மந்தமான வீடியோவோ இல்லைனா விவசாயம் சம்மந்தமான வீடியோஸோ பார்க்குறவங்களுக்கு சஜஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய வேறு எந்த ஒரு ப்ராப்ளத்தை பற்றியோ தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.